கமல்ஹாசனோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்குன விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் அப்படின்ற சிறப்பு தோற்றத்துல நடிப்பின் நாயகன் த ஒன் சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட மிக பெரிய வெற்றியை தொடர்ந்து சூர்யா நடிப்புல ரோலக்ஸ் கதாபாத்திரத்தை மையமா வச்சு தனியா ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு அறிவிப்பையும் வெளியிட்டாரு லோகேஷ் கனகராஜ். இருந்தாலும் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த படம் இன்னும் தொடங்கப்படாம தள்ளி போய்கிட்டே தான் இருக்கு, அதாவது ரோலக்ஸ் படம். இந்நிலையில சமீபத்துல பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட விளம்பர நிகழ்ச்சி அப்ப இது பத்தி சூர்யா கிட்ட ஒரு கேள்வியையும் கேட்டாங்க. ரோலக்ஸ் படம் பத்தியோ இல்ல லோகேஷ் கனகராஜோட இயக்கம் பத்தியோ என்கிட்ட எந்த அப்டேட்டுமே இல்லைன்ட்டு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தெரிவிச்சிருக்காரு. மேலும் இப்ப லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுன் நடிக்கிற புது படத்துக்கான வேலைகளை தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவர் திட்டமிட்டிருந்த விக்ரம் 2, கைதி 2ன்ட்டு இந்த படங்களோட 2ஆம் பாகங்களும் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இதனால ரோலக்ஸ் படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ஃபீல் பண்ணி இருக்காங்க. சூர்யா சாரும் பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டாரு. ஆனா ரோலக்ஸ் படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்சியூவிலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க ஒரு முக்கியமான படம். அதாவது அந்த விக்ரம் படத்திலேயே எடுத்துக்கங்க, விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், கமல்ஹாசன்ட்டு அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமா அப்படி தாங்கி பிடிச்சு கொண்டு போவாங்க. கடைசியில ஒரு 1/4 மணி நேரம் வந்திருப்பாரா, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் ரோலக்ஸ் உள்ள வந்தாலும் மீதி 3 பேர்த்த மறந்துட்டாங்க. நம்ம யாரு படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதே ரசிகர்களுக்கு மறந்து போச்சு. முழுக்க முழுக்க சூர்யா அந்த 10 நிமிஷத்துல வந்து தியேட்டரையே ஒரு கலக்கி விட்டுட்டு போனாரு மனுஷன். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கதாபாத்திரம் தான் ரோலக்ஸ். அந்த படத்துக்கு ரசிகர்கள் எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல லோகேஷ் சார் இந்த ரோலக்ஸை எடுத்து விடுங்க சார். எல்லா ரசிகர்களும் அப்படி வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரோலக்ஸுக்கு. அதை விட்டுட்டு கண்ட படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. சீக்கிரமா அந்த ரோலக்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்.